ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒரு மாம்பழ சீசன். இப்போ வந்து நிறைய மாம்பழம் நிறைய வெரைட்டியில் கிடைக்கிது. நம்ம அந்த மாம்பழத்தை வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாம்பழ கேசரி தான் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து அப்படியே ஒழுகுதுன்ட்டு. இந்த கேசரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கேசரி பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன். இது வந்து நம்ம உப்புமா செய்வோம்ல அந்த மாதிரி ரவை தான், சாதாரண ரவை தான். அதுக்கு ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு கப்பு வந்து நம்ம மாம்பழம் வந்து அந்த சதப்பகுதியை மட்டும் எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறோம், அது ஒரு கப்பு. இதே வந்து ரீஃபண்ட் ஆயில் அரை கப்பு எடுத்துருக்குறேன். அதிலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து கேசரி செய்யும்போது எப்போவுமே வந்து ஃபுல்லாகவே நெய் ஊற்றக்கூடாது. நெய் ஊற்றினா திகட்டுற மாதிரி ஆயிடும். அதனால் அரை கப்பு எண்ணெயும் அரை கப்பு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கணும். தேவையான அளவு முந்திரி பருப்பு நம்ம விருப்பம், நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள், இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே எல்லாமே அளந்துக்கோங்க. இது வந்து இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்கிறதுல எண்ணெய் பாதி நெய் பாதி, அதில் வந்து நம்ம வந்து ஒரு பாதி அளவு மட்டும் இப்போ ஊற்றிக்குவோம். மீதி பாதி வச்சுருக்குறேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோம்னா முந்திரி, இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முந்திரி நெய்யில் போட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். நம்ம வந்து இப்போ இதுலேயே வந்து ரவையை போட்டு வறுத்துக்கலாம். எல்லாமே ஒரே கப்லேயே அளந்துக்கோங்க. டம்ளராக இருந்தாலும் சரி, கப்பாக இருந்தாலும் சரி, அதுலேயே அளந்துக்கோங்க. இப்போ நம்ம இதுலேயே வந்து ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க ரவையை. இப்போ இதுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாம்பழ பல்ப்பு இருக்குல்ல, அதை வந்து போட்டுக்கலாம். மாம்பழத்தை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வந்து நான் வந்து 1க்கு 3 தண்ணி வச்சுருக்கிறேன். எப்போவுமே உப்புமாவாக இருந்தாலும் சரி, கேசரியாக இருந்தாலும் சரி, 1க்கு 3 தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிக்கலாம். இந்த ரவை வேகணும். ரவை வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை போட முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், கடைசியாக எல்லா தண்ணியும் நான் ஊற்றிடுறேன். இப்போ வந்து இதை நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஏலக்காய் தூள்லாம் போட்டுக்கலாம். இப்போது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற சர்க்கரையை போட்டுக்கலாம். நான் வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். மாம்பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால நான் வந்து 1 கப்பு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு மாம்பழம் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா இன்னொரு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்து எடுத்துக்கோங்க. இனிப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை இனிப்பு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. எனக்கு 1 கப்பு சரியாக இருக்குது. ஏன்னா மாம்பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்குது. நல்லா சிகப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நீளம்பழம் தான் எடுத்து வச்சுக்கிறேன். மிக்சியில் அரைச்சோம்னா 1 கப்பு வரணும்.
1 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு மாம்பழம், அப்புறம் ஏலக்காய் தூள், 1 கப்பு நெய்யும் எண்ணெயும் கலந்தது 1 கப்பு. ஒரே நெய்யிலே செஞ்சாலுமே நம்மளால் சாப்பிட முடியாது, திகட்டிடும். அதனால் வந்து இந்த எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருப்போம்ல நம்ம வீட்டில், அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ சர்க்கரை பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான இது ஏலக்காய் தூள் வச்சுருக்கிறோம்னா அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். திராட்சை போடாதீங்க, முந்திரி மட்டுமே போதும். ஏன்னா திராட்சை போட்டாக்கா கொஞ்சம் புளிப்பாக வந்துடும். மாம்பழமும் புளிப்பாக இருந்தால் திராட்சையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேசரி வந்து புளிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சர்க்கரையெல்லாம் சரியாக இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுக்கலாம், இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த எண்ணெய் பாதி நெய் பாதி வச்சுக்கிறோம்ல, அதை வந்து நான் கொஞ்சம் இப்போ ஊற்றுறேன். ஒரு கப்பு கேசரிக்கு 1 கப்பு ரவைக்கு எவ்வளோ கேசரி வந்துருக்குது பாருங்கள். இது நல்லா கிளறிட்டு மிச்சம் இருக்கிற நெய்யை அப்படியே ஊற்றி விட்டுறலாம். கேசரினாலே நெய் தான், நம்ம வந்து எண்ணெயும் கலந்து ஊற்றிருக்கிறோம், அதனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து இந்த மிச்சம் இருக்கிறதையும் போட்டு அப்படியே மூடி வச்சிடறேன். அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க, அப்புறமேட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின நெய்யும் ஃபஸ்ட்டு ஊற்றின நெய்யும் எல்லாமே நல்லா மேலே வந்துருக்குது. இங்கே பாருங்க, நல்லா மேலே வந்துருக்குது. இது வந்து இப்போ நல்லா கிளறி விடலாம். இது வந்து நல்லா வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி இருக்குது. இதை வந்து இந்த டிஷ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே முட்டை அப்படியே உழுகுது, ரொம்ப நல்லா இருக்குது கேசரி. அவ்வளோதான், அருமையான ஒரு மாம்பழ கேசரி ரெடி. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சூப்பரான அருமையான ஒரு மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போட ஒரு லைக் தான் வந்து எனக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே பாருங்கள் கேசரி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. பாருங்கள், ஸ்பூன் வச்சோன்னே அப்படியே இறங்குது, ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. போட்டாலும் அப்படியே உழுகுது பாருங்கள், ஸ்பூனில் எதுவுமே ஒட்டவே இல்லை.